கோவிட் வந்துச்சு, எல்லாம் உலகமாக பெரிய மனிதர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோமே. எல்லாரும் வீட்டை பூட்டிக்கிட்டு கணவன் மனைவி பிள்ளைங்க அம்மா அப்பா அப்படி தான் இருந்த மொழி, இல்லை வேற எங்கேயாவது போயிருந்தோமா? யோசித்து பாருங்கள். பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். குடும்பம் என்பது ஜென்ம ஜென்மமாக வருகின்ற ஒரு பந்தம், தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு உறவு. அதனால்தான் குடும்பத்தை ஆயிரங்காலத்து பயிர் என்று நம் மக்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். நண்பர்களே, கடைசி வரை ஆழ்ந்து கவனிக்கின்றீர்கள். எப்படி ஒரு தூக்கணாங்குருவியினுடைய கூடு என்பது அந்த ஒற்றை குருவியினுடைய திறமையோ அனுபவமோ அறிவோ மட்டுமல்ல, மூதாதைய குருவிகளிடமிருந்து கற்றுக்கொண்டது, ஜீனில் வர்றது. எந்த மரத்திலே நார் உரிக்க வேண்டும், அதை எப்படி கட்ட வேண்டும், கூடி வாழ்வதற்கு ஒரு இடம், குஞ்சு பொரிப்பதற்கு ஒரு இடம், முட்டையிடுவதற்கு ஒரு இடம் என்று அரையாக எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. புயலிலும் மழையிலும் தலைகீழாக ஆடுகின்ற அந்த தூக்கணாங்குருவி கூடு ஒரு முட்டை கூட கீழே விழாது. ஏன் இதை பதிவு செய்கின்றேன்னு தெரியுமா? எப்படி சர்வாதிகார ஆட்சி, மன்னர் ஆட்சி, சோசலிஸ்ட் ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி என்று எல்லோவற்றையும் பரீட்சித்து பார்த்த நம் மக்கள் ஜனநாயக ஆட்சி தான் குறைந்த தீமையுடையது என்று கண்டுபிடித்தார்களோ, வாழ்க்கை முறையை பரீட்சித்து பார்த்த நம்முடைய மூதாதையர்கள் இந்த கணவன் மனைவி என்ற குடும்ப உறவுதான் மிக மிக இன்றியமையாதது. ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? முதியவர்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, ஏன் ஆண்களுக்கும் கூட பாதுகாப்பு. அதனால் தான் இந்த குடும்ப முறையை உருவாக்கினார்கள். சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் ஊதி பெரிதாக்குவதைப் போல நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக உங்களிடம் பதிவு செய்கின்றேன். லிவிங் டுகெதர், தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸு, அது மாதிரி இருக்கிறது 1000-7 பேர் கூட இந்தியாவிலே இல்லை என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன். 993 பெண்கள் குறிப்பாக ஒழுக்கமாக கலாச்சாரத்தோடு பண்பாட்டோடு இந்திய மண்ணிலே வளர்க்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள்தான் இந்த குடும்ப உறவை தாங்கி பிடிக்கிறார்கள் என்பதை நாம் முற்றிலும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எதற்காக இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன் என்றால், அருமை நண்பர்களே, குடும்ப உறவு என்பது எல்லாரும் பத்திரிகை அடிக்கிறோம். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அழுது மங்களமென்ப மனைமாட்சி மற்றதன் நன்கல நன்மக்கட்பேர். உங்களுக்கு தெரியுமா, இப்போ சென்ற மாதம் அமெரிக்காவிலே டெக்சாஸ் மாநிலத்திலே உரை நிகழ்த்தி விட்டு நானும் இன்னொரு IAS ஆஃபீஸரும் ஒன்றா வந்தோம். பெண்கள் மாநாட்டுக்கு போயிட்டு 4 பெண்கள் அதே ஃப்ளைட்டில் வந்தாங்க. என்னை பார்த்துட்டு பேசினாங்க. நான் என்னுடைய மனைவி அறிமுகப்படுத்தி வச்சேன். அவங்ககிட்ட கேட்டேன், நான் என்ன விசேஷம்னு. சார், உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குனாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னதை அப்படியே தமிழில் சொல்கிறேன் உங்களுக்கு. தமிழ்நாட்டு பெண்களும் இருந்தார்கள். பெண்கள் மாநாட்டில் உலக பெண்கள் மாநாடு, அதில் மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பாவனைகளையும் நுனிநாக்கு ஆங்கிலத்தையும் லிப்ஸ்டிக்கையும் ஹைஹீல்ஸையும் பார்த்து நாங்கள் வியந்து போய் நிற்க. அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறேன். அந்த மாநாட்டு தலைவி இந்திய பெண்கள் எங்கே இருந்தார்கள் என்று தேடிக்கொண்டு எங்களை கண்டுபிடித்து, உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொன்னார். எங்கள்கிட்ட நீங்கள் தோற்று போயிட்டீங்களா எப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை, அதனால் உங்களிடம் தோற்று போய்விட்டோம். என்ன காரணம்னு கேட்குறாங்க. சொல்லியிருக்காங்க பாருங்க, நிபந்தனையற்ற அன்பு என்பது குடும்பத்திலிருந்து மட்டுமே கிடைக்கும். அதை நாங்கள் இழந்துவிட்ட காரணத்தினால் எல்லாரும் மனநல மருத்துவர்களை தேடி சென்று கொண்டிருக்கிறோம். அத்துகைய சிறப்பு வாய்ந்தது. கண்ணதாசனை தான் கூப்பிடணும். இதுக்கும் பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு அது நாகரீகம். முறையாக வாழ்வோருக்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். பாரு, முன்னோர்கள் சொன்னது என்ன நினச்சி பாருங்கள். இந்த டைவர்ஸ், இந்த லிவிங் டுகெதர் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். லிவிங் டுகெதரில் பிறக்கிற பிள்ளை இல்லெஜிட்டிமேட் சைல்டுங்கிறத பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். இந்த டைவர்ஸுங்கிறது, டைவர்ஸ் பண்ணணும்னு சின்ன சின்ன காரணங்களுக்கு பெண்ணோ, ஆனால் பெரும்பாலும் பெண்கள் இல்லை ஆண்கள் தான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாவதை பார்த்துவிட்டு தாம் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மறுமணம் என்ற வளையத்திற்குள் நுழைந்து அதுவே நெருப்பு வளையமாக மாறி வானலிக்கு தப்பி அடுப்பிலே விழுந்து கதறிய பெண்களை நான் காவல்துறை அதிகாரியாக 1000 முறை பார்த்து விட்டேன். யார் சொல்கிறது இதெல்லாம்? பிள்ளைங்களுக்கு நம்ம தானே சொல்லணும். மனைவிங்கிறது அவ்வளோ உயர்ந்ததா? உயர்ந்தது. எப்படி? இல்லால் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோட எம்மிடை நட்புங்கிறார் வள்ளுவர். உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள உறவுடா கணவன் மனைவி உறவு. ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லைன்ட்டார். சங்க இலக்கியத்தில் தலைவன் தலைவிக்காக சொல்லப்படுற பாட்டுகளை கணவன் மனைவிக்காக இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் நான். குறுந்தொகையில் ஒரு அற்புதமான பாட்டு. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே பாட்டு. உங்கள் அம்மா போவும் எங்கள் அம்மா போவும் பார்த்துக்கிட்டதே இல்லை. 2 பேரும் உறவுக்காரங்களும் இல்லை. ஒரே நாளில் நீ நானும் கலந்துட்டோம், திருமணம் என்ற பெயரிலோ தலைவன் தலைவி என்ற உறவிலோ. ஆனால் நம்மளுடைய உறவு எப்படிப்பட்டதுன்னா, செம்மண் நிலத்தில் மழை பெஞ்சா சிகப்பாக தண்ணி ஓடும். அதிலிருந்து அந்த நிறத்தையும் அந்த நீரையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதை போன்றது நம்முடைய கணவன் மனைவி உறவு என்பதை சொல்லி சென்றவன் தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன். அடிதாங்கும் அளவு இன்றி அனலென்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காட்டுள் துடி அடி கயந்தலை கலங்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு. பிடின்னா பெண் யானைங்க, களிறுன்னா ஆண் யானை. ஆண் யானையும் பெண் யானையும் கோடை காலத்தில் தண்ணி இல்லாமல் ஓடுது. கொஞ்சம் தண்ணி குடித்தா தான் உயிர் வாழ முடியுங்கிற நிலை. ஒரு குட்டையில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. கணவன் மனைவி உறவுக்காக இதனை பதிவு செய்கின்றேன். 2 யானைகளும் துதிக்க வைக்குது, தண்ணி குறையவே இல்லை. ஆண் யானை குடிக்கட்டும் என்று பெண் யானையும், பெண் யானை குடிக்கட்டும் என்று ஆண் யானையும் 2 கண்ணில் நீர் சொரியுது. அதற்கு பிறகு கூட நண்பர்களே, பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு. பெண் யானைக்கு ஊட்டிவிட்டு மீதம் இருந்த நீரைத்தான் ஆண் யானை குடித்தது. ஒரு கணவன் ஒரு மனைவியை இப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. நினைத்து பாருங்கள், எப்படிப்பட்ட இலக்கியங்களுக்கு சொந்தக்காரர்கள். மார்ட்டின் சைபர் ஸ்மித் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மொழியியலாளர், அவர் பதிவு செய்கிறாரு, 20th century வேர்ல்டு லிட்ரேச்சர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் இந்த பாடலை, அந்த யாயும் ஞாயும் யாராகிறோங்கிற பாடலை எழுதி ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு 400 மொழியை தேர்வு செய்து எழுதியிருக்கிறாரு. அதில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு லைன் எழுதினவர் தாய் தமிழ் மொழிக்கு 3 பக்கங்களை எழுதியிருக்கிறார். யார்? ஒரு ஆங்கிலேயர். என்ன எழுதுகிறார் தெரியுமா? இஃப் தி வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் ரீட் தி சங் போயம்ஸ் தே வில் ஃபைண்ட் எ ட்ரெஷர் ட்ரோவ். மேற்கத்திய மொழி வல்லுநர்கள் இந்த சங்க இலக்கிய பாடல்களை படித்தால் அவளுக்கு ஒரு புதையலை கண்டடைவார்கள். அதுக்கு இந்த பாடலை உதாரணமாக எழுதுகிறார். இப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம் நண்பர்களே. மாதா மரிக்கின் மகன்னாவின் நச்சுவை போம், தாதா எனில் கல்வி தானகலும், ஓதி உடன் வந்தோர் மரிக்கின் தோல் வழிபோம், மனையாளந்தோ இவை யாவும் போம். அப்பா செத்து போனால் படிப்பை தொடர முடியாதான், அம்மா செத்து போனால் வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்காதான், கூட பிறந்தவன் செத்து போனால் வலிமை போயிடுவான், மனைவி இறந்து போனால் இது எல்லாமே போயிடுமா. நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை பயிரில் தெரியும். நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை கதிரில் தெரியும். தந்தையின் அருமை பண்பில் தெரியும், தாயின் அருமை அன்பில் தெரியும், மகளின் அருமை பாசத்தில் புரியும், மகனின் அருமை நேசத்தில் புரியும், படிப்பின் அருமை பதவியில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும். இவை அனைத்தின் அருமையும் மனைவியில் தெரியும். ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே இந்த ஆண்களுக்கு புரியும்னு எழுதும். மனைவி இருக்கும்போதே கொண்டாட வேண்டும் என்பதற்காக பதிவு செய்தான். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா வெளியில் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே நம்ம தான். நம்மளை அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே ஒன்று இருக்கோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன்னை கரம்பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமைதாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தணிந்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு வேறு பேச்சுக்கு சொந்தம் உண்டு, ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தன, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன். மனைவி வேற இருக்கிறதுனால தான் இத்துணை ஆண்களும் ரோட்டரியில் மிகப்பெரிய ஆட்களாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து ஒருபோதும் மறந்து விடாதீர்கள்.